ஆட்சி நீடிப்புக்காகவும் தீர்க்க ஆயுளுக்காகவும் மாந்திரீகம் என்ற பெயரால் இனி எவனை நம்பியும் நான் ஏமாறப் போவதில்லை. திட மனமும் கூர்மையான புத்தியும் தீர்க்க தரிசனமும் தவ வல்லமை உள்ள எவனாலும் வேத உபநிடங்களை கற்று சாஸ்திர சம்பிரதாயங்களை கடைப்பிடித்து யாக வேள்விகளை நடத்தி இஷ்ட தெய்வங்களை குளிர்வித்து வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறிந்து கொண்டேன். இனி இவ்வண்ணமே என் பயணம் தொடரும். என் வழி தனி வழி. அப்படியானால் அமைச்சர்கள் எல்லாம் பூஜைக்கு பூ பெரிக்கவும் யாகத்திற்கு சுள்ளி பொறுக்கவும் பழகிக் கொள்ள வேண்டுமா மன்னா? ஏற்கனவே நீங்கள் அதற்கு மட்டும்தான் தகுதியானவர்கள் என்பதை இந்த பூதலோகம் அறியும். இருந்தும் நான் இன்னும் உங்களை அமைச்சர்களாக வைத்திருப்பது என்னுடைய பெருந்தன்மை. யோ, ஏன் அவன் வாயை கொடுத்து என் வாழ்க்கையை அழிக்க பாக்குற? இப்ப என்ன, அரசர் பூ பறிக்க சொன்னாரா இல்ல சொல்லி பொறுக்க சொன்னாரா? நீயும் முந்திரி கொட்டத்தனமும். அரசே, அடியனுக்கு ஒரு தாழ்மையான யோசனை. என்ன யோசனை? மன்னா, மேன்மதங்கிய தங்களின் மாந்திரீக செயல்பாடுகளுக்கு உதவ பூஜை புனஸ்கார பொருள் என்ற ஒரு சேமிப்பு துறையை புதிதாக ஆரம்பித்தால் என்ன? உம்மை தூக்கிலிடத்தக்க யோசனையைத்தான் சொல்லி இருக்கிறீர்கள் அமைச்சரே. மன்னா, மன்னா, பிழை இருந்தால் மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். சுக்கான் சொன்ன மாதிரி வந்துட்டானே, இவன் நம்மளை மைதீன் தான் நம்பணும்னா இவனை கண்டுபிடித்திட்டணும். சிறைப்பட்ட மைதீன் மறுபடியும் எப்படி அரசனானான்? லீ எங்க? வியந்து நிற்கும் வீரனே, எங்கு வந்தாய்? யார் அனுமதி பற்றி இந்த பூதலோக அரசவைக்குள் புகுந்தாய்? மீண்டும் முடிதாங்கி நிற்கும் மூடனே, அரசன் அரசவையில் நுழைய யாருடைய அனுமதியை பெற வேண்டும்? யார் அரசன்? நான் தான். அது உன் தண்டனை காலம் முடிந்த பிறகு நான் பரிசீலிக்க வேண்டிய விஷயம். நான் உன்னிடம் எதையும் பரிசீலிக்கும் கோரிக்கையோடு இங்கு வரவில்லை. உன் பேராசையால் பூதகுல பேரரசு ஒரு மானுட மந்திரவாதிக்கு அடிமைப்பட்டு கிடப்பதாக அறிந்தேன். அதனால் தான் நான் உன்னையும் என் பூத குடிகளையும் அந்த லீயிடமிருந்து காப்பாற்றுவதற்கே இங்கு வந்தேன். என்னையும் இந்த பூதலோக குடிகளையும் லீயிடமிருந்து நீ காப்பாற்ற போகிறாயா? வேதனை, வேதனை. நான் அசந்திருந்தால் ஆட்சியை கைப்பற்றலாம் என்று வந்திருக்கும் நயவஞ்சகனே, உன் கட்டுக்கதைகளையும் கற்பனைகளையும் கேட்க நான் தயாராக இல்லை. என் மாய கண்ணாடிக்கு கற்பனை காட்சிகளையும் கனவு பிம்பங்களையும் காட்டி பழக்கமில்லை. லீயிடம் தோற்ற நீ சிறையில் அடைபட்டதையும் அவன் சிரத்தை நம் மணிமகுடம் அலங்கரித்ததையும் பார்த்தேன். ஆனால் நீ ஏதோ தகுதத்தம் செய்து மீண்டும் நீயே மன்னனாகிவிட்டாய். அதுவரையில் எனக்கு திருப்தி. ஆனால் ஒன்று, நான் உன்னை போல் முதுகில் குத்தி ஆட்சியை பிடிப்பவன் அல்ல. நேர்மையான முறையில் உன்னை களத்தில் சந்திப்பேன். என் தண்டனை காலம் முடியும் வரை காத்திருப்பேன். நான் வருகிறேன். போடா போ. நீ என்னை களத்தில் சந்தித்தாலும் சரி, இல்லை குளத்தில் சந்தித்தாலும் சரி, வெல்லப் போவது இந்த மைதீன் தான். சபை கலையலாம். இந்த அலாவுத்தீன் இவ்வளவு தூரம் வந்து விட்டானே, இவனை விடக்கூடாது. அப்பா, நீங்க சொல்றதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நம்ப முடியலப்பா. ஆமாங்க, அந்த லீ சொன்னபடி மைதீன் யாகம் வளர்த்து தவம் இருக்கான்னு அந்த அப்துல் வந்து சொல்லிட்டு போனான். நாம மாய கண்ணாடியில பார்க்கும்போது தெய்வ குத்தத்துக்கு ஆளான மைதீன் சிறைப்பட்டான். லீ பூதலோக அரசனா முடி சூட்டிக்கிட்டான். நாமெல்லாம் கொதிச்சு போனோம். ஆனா பூதலோகத்தை காப்பாத்தணும்னு இப்ப நீங்க போன போது மைதீன் எப்படி அரச சபையில அரசனா இருக்க முடியும்? அப்ப நான் சொன்னதை நீங்க எல்லாம் சந்தேகப்படுறீங்களா? என்ன மாமா நீங்க? உங்களோட வார்த்தைகளை என்னைக்கு நாங்க சந்தேகப்பட்டிருக்கோம்? ஏன் எப்படிங்கிற கேள்விலாம் இப்ப எதுக்கு? எப்படியோ பூதலோக அரச பதவி ஒரு பூதத்துக்கிட்ட தான் இருக்கு. அந்த அரியணை எந்த வகையிலும் அழுக்காகல. நமக்கு அது போதுமாமா.
எப்படியோ உங்க வீரத்தை காட்டுறதுக்கு சந்தர்ப்பம் இல்லாம போச்சு. அம்மா ஆ? அப்பா பூதலோகம் போய் எந்த சிக்கல்லையும் மாட்டாம வந்துட்டாருன்னு ரொம்ப வருத்தப்படுற போல இருக்கு. டேய், நான் உங்க அம்மா கிட்ட மாட்டினதே அவளுக்கு பெரிய சந்தோஷம்டா. ஆ? ஆ. போங்க. டேய், சும்மா இருடா. தாத்தா, இப்போ நீங்க சொன்ன எந்த ஒரு விஷயமும் எனக்கு திருப்தியை தரல. ஏன் மூசா, ஏன் அப்படி சொல்ற? ஒன்னும் இல்ல, மூசா பூதலோகம் போயிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, இத சாக்கா வச்சு போலான்னு நினைச்சான். அவனை விடாம அப்பா போயிட்டு வந்தாருல, அந்த கோபத்துல பேசுவான். அப்பா, சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லாம எல்லார்கிட்டயும் வாங்கி கட்டிக்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சு. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு வீட்டோட பிரச்சனையோ, ஒரு வீதியோட பிரச்சனையோ, ஒரு ஊரோட பிரச்சனையோ, ஒரு நாட்டோட பிரச்சனையோ இல்ல, ஒரு உலகத்தோட பிரச்சனை, பூத உலகத்தோட பிரச்சனை. நானும் நம்ம குடும்பமும் கட்டி காக்க வேண்டியது நம்ம மண்ணோட பிரச்சனை. அங்க இடி இடிச்சா அது நம்மளை இங்க தாக்கும், அங்க பெய்யற மழையில நாம இங்க நனையணும், அங்க அடிக்கிற வெயில்ல நமக்கு இங்க வேர்க்கணும், அங்க அசைற ஒவ்வொரு அசைவும் நம்மளை இங்க சலனப்படுத்தணும். அதுதான் உண்மையான தாய்மண் பற்று. அப்படிப்பட்ட பற்றோட தான் நான் இருக்கேன், இப்ப பேசுறேன். சொல்லுங்க தாத்தா, மைதீன் அன்னைக்கு சிறையில் அடைக்கப்பட்டது பொய்யா, இல்ல இன்னைக்கு அரசனா இருக்கிறது பொய்யா? லீ அன்னைக்கு பூதலோக அரசனா முடிசூட்டி கொண்டது பொய்யா, இல்ல இன்னைக்கு சிறையில இருக்கிறது பொய்யா? ரெண்டுமே உண்மைதான் மூசா. இல்ல, ஒரு நொடியில ஒரு பிரளயமே நடக்க முடியாதுங்கிறப்போ எப்படி ரெண்டு பிரளயம் நடக்கும்? மைதீன் கைதியாகிறதும் லீ அரசனாகிறதும், லீ கைதியாகி மைதீன் அரசனாகிறதும் அவ்வளவு சுலபமான விஷயங்களா? சுத்தி சுத்தி வரவனெல்லாம் சும்மா சும்மா உட்கார்ந்து எந்திரிச்சு போக பூதலோக அரச அரியணை என்ன பூலோக மியூசிக்கல் சேரா? செஸ் போர்ட்ல இருக்கிற ராஜாவை வெட்டவே நாம மணிக்கணக்கா யோசிக்க வேண்டியிருக்கிறப்ப பூதலோக ராஜாவை எப்படி நொடிக்கு நொடி மாத்த முடியும்? அங்க என்னதான் நடக்குது? நீ கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில், அங்க மோதிக்கிற ரெண்டு பேருமே சாதாரணமான ஆளுங்க இல்ல. ஒருத்தன் பூதகுல பேரரசன் மைதீன், இன்னொருத்தன் மாந்திரிக சக்கரவர்த்தி லீ சுவாங். ஆக அங்க எல்லாமே சாத்தியம். நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காம போய் விளையாடு போ. மூசா, இல்லடா, என்கிட்ட சில யோசனைகள் இருக்கு. உங்க யோசனையை கேட்டா நான் குழம்பி போயிடுவேன். போங்க. எப்படா போடா. ராசா, ஆ? என்ன பாட்டி! அவனை கொஞ்சம் யோசிக்க விடுங்க. எதுக்கு ஆளாளுக்கு போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க. நீ போடி. நீங்க போங்க முதல்ல. பாடி. மூசா, அம்மா, நீங்களும் போங்கம்மா. சரி போங்க. போறேன் இரு. கௌரி, கௌரி, பேச நேரம் இல்ல, வாடா போலாம். எங்க போலாங்கற? எங்க போலாமா? என்னடா நீ லூசு மாதிரி பேசுற? சிவராமன் அங்கிள எப்படியாவது அப்பா கிட்ட இருந்து நாம தானே காப்பாத்தணும். முட்டாள்தனமா பேசாத. வீட்ல நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்த. நிலைமை நம்ம கையை மீறி போயிடுச்சு. இனி நானும் நீயும் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. அப்ப சிவராமன் அங்கிள அப்பா அரெஸ்ட் பண்ணிடுவாரா? பண்ணலாம். இல்ல அதுக்குள்ள சிவராமன் அங்கிள் ஆண்டனியும் கொலை செய்யலாம். அப்படி பண்ணிட்டா இதோட 3 கொலை ஆயிடுமே. அப்ப நம்மளால அவரை காப்பாத்தவே முடியாதே. இப்ப என்ன பண்ணலாம்? எனக்கு இன்னமும் மூசாவை கூப்பிடுறது தான் பெட்டர்னு தோணுது. சரி, கூப்பிடலாம். மூசாவா, 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 ஹாய் கௌதம் கௌரி, என்ன பார்த்து ரொம்ப நாளாச்சு? ப்ளீஸ் மூசா, அதெல்லாம் அப்புறமா பேசலாம். இப்ப எங்களுக்கு சிவராமன் அங்கிளை காப்பாத்தி ஆகணும். சிவராமன் அங்கிளா? அது யாரு? சொல்ற மூசா. யாரும் என்ன பிடிக்கவோ ஃபாலோ பண்ணவோ ட்ரை பண்ணக்கூடாது. மீறி பண்ணிக்க, இதை குழந்தை உயிரோட இருக்காது. அங்கிள், நீங்க ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கீங்க. உங்களையே போலீஸ் துரத்தணும். எனக்கு ராகுல் ஒரு காலேஜ் படிக்கிற பையன் இருந்தா, செல்வின்னு உன் வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. நாங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். என் பையன் ராகுலை பத்தி கோடி கோடியா கனவு கண்டுகிட்டு இருந்தேன்.
இந்த சண்டால பாவிங்க 5க்கும் 10க்கும் ஆசைப்பட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு போதை ஏத்தி இப்படி வேன்லயும் பஸ்லயும் தள்ளி விட்டுறாங்களே. பாவம் இந்த பிஞ்சு குழந்தைகளை பணமாக்கிட்டு அதுகளை நம்பி இருக்கிற நம்மளையும் அனாதி ஆக்கிடுறாங்க. இந்த போதை மருந்து விக்கிறவனுங்களை தேடி கண்டுபிடிச்சு நடு ரோட்ல நிக்க வச்சு சுடணும், தூக்குல போடணும், இல்ல கல்லாலேயே அடிச்சு கொல்லணும். அட பாவி, அணியாம என் 2 ஃப்ரெண்ட்ஸுகளையும் கொண்டேடா. கவலைப்படாதடா, கவலைப்படாத. ஒண்ணி அவங்க கூட அனுப்பி வைக்கிறேன். கீழே போறாங்க தேடா. இது இருக்கா பாருங்க சார். ஓ மை காட். வாங்க சார், வாங்க சார். நிறுத்துறா நிறுத்துறா கான்ஸ்டபிள் பிடிங்க பிடிங்க அவனை பிடிங்க. கத்திய வாங்க சார், இந்த ராஸ்கல் வீட்ல திருட வந்தா சார். தடுக்க போன 2 ஃப்ரெண்ட்ஸுகளையும் கொண்டுட்டான் சார். நிலைமை ரொம்ப சிக்கலா இருக்கே. நீயே இப்படி சொன்னா என்ன பண்றது மூசா? ப்ளீஸ் மூசா. இல்ல கௌரி, பூதங்களான எங்களுக்கே உயிர்களை கொள்ள அவ்வளவு தர்ம நியாயங்கள் இருக்கும்போது காரணம் எதுவா இருந்தாலும் மனிதர்களுக்கு உயிர்களை கொள்ள எந்த உரிமையும் இல்ல. அப்படி கொலை பண்ணுனா சட்டம் தண்டனைக்கெல்லாம் அவங்க கட்டுப்பட்டுதான் ஆகணும். என்ன மூசா, நீயே எங்க அப்பா மாதிரியே பேசுற. சிவராமன் அங்கிள் எவ்வளவு நல்லவர்னு உனக்கு தெரியுமா? ஆமா மூசா. அவர் நல்லவருங்கிறத விட அவரால கொல்லப்பட்டவங்க கெட்டவங்கன்னு நிரூபிச்சா அவரோட தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையா வேணும்னா குறையலாம். சரி, அதையாவது செய்ய. இல்ல கௌதம், இதுல என்னால நேரடி எதுவும் பண்ண முடியாது. நீங்க ஆண்டனியும் செத்து போனவங்களும் கெட்டவங்கன்னு நிரூபிங்க. எங்களால எப்படி மூசா நிரூபிக்க முடியும்? அதுக்கு நான் இப்ப தர சக்தியால நீங்க மத்தவங்க பார்வையிலேருந்து தப்பிக்கலாம், மறையலாம், மறுபடியும் உருவெடுக்கலாம். அதை வச்சு சிவராமன் நல்லவருங்கிறதுக்கான எவிடன்ஸுகளை கலெக்ட் பண்ணி அவரை காப்பாத்துங்க. அது சரி மூசா, நாங்க மறையறதுக்கு எந்த மந்திரம் சொல்லணும்? மாயா உங்களுக்கு என்ன மந்திரம் சொன்னாரோ அதே மந்திரத்தை சொல்லுங்க. போங்க, போய் வெற்றியோட வாங்க. தேங்க்யூ மூசா. நான் வரேன். இன்னும் எதுக்குடா வெயிட் பண்ணோம்? உடனே மந்திரத்தை சொல்வோம். சரி. அன்னையே பராசக்தி, சித்தம் தெளிவோடு இருக்க ரூபம் அரூபமாகி வெளியெங்கும் பவனி வர சக்தி கொடுத்தாயே. ஓம் ஓம் ஓம். நம்ம அரசர் இந்த நேரத்தில் லீயின் இடத்தை நோக்கி ஏன் போகிறார்? கண் கண்ட தெய்வமே பட்லி, இது என்ன கொடுமை? மைதீன் ஏன் பட்லியை வணங்க வேண்டும்? லீயையே சிறைப்பிடித்த மைதீன் லீயோட தெய்வத்தை எதற்காக வணங்க வேண்டும்? இங்கு என்ன நடக்கிறது? இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆஹா, நான் பட்லியை வணங்குவதை இந்த சண்டாளன் பார்த்து விட்டானே. இருக்கட்டும், சமாளிப்போம். அப்துல், மன்னா, என்ன பூஜை அறை வரை வந்திருக்கிறாய்? ஏதாவது விசேஷமா? தாங்கள் முடிசூட்டும் மன்னனாக விழா எடுப்பதற்காக. முட்டாள், நான் முடியடைந்ததையே வெளியே தெரியக்கூடாது என்று நினைக்கிறேன். இதை விழா எடுத்து வெளிச்சம் போட்டு காட்டுங்கள் என்று சொல்லுகிறாயா? போபா. மன்னா, என்ன? ஒரு சிறிய சந்தேகம். என்ன? நீங்கள் போய் லீயின் கடவுளை வணங்குவதா என்கிறாயா?
அப்துல், மனிதர்களுக்கும் பூதங்களுக்கும் தான் இன மத மொழி பேதங்கள் எல்லாம். இவர்களுக்கு அருளும் கடவுள்களுக்கு அதெல்லாம் கிடையாது. யார் யாரை வணங்கினாலும் அருள் புரிவார்கள். அதனால் தான் நான் பட்லியை வணங்கினேன். அதுவும் நான் மந்திரத்தை மாற்றிச் சொல்லி பட்லியை கோபப்படுத்தினேன் அல்லவா, அதற்கு மன்னிப்பு கேட்டேன், அவ்வளவுதான். நீ போகலாம். அரசர் சமாளிக்கிறார். உடனே அமைச்சரவையை கூட்டி ஆலோசனை நடத்த வேண்டும். ஆஹா, அப்துல் பார்த்து விட்டான். இவன் குட்டியை குழப்புவதற்குள் நாம் முன்னெச்சரிக்கையாக ஏதாவது செய்தாக வேண்டும்.